அண்மை செய்தி. கர்நாடக முதலமைச்சர் பதவியை காங்கிரசின் சித்தராமையா ராஜினாமா செய்தார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் தனது ராஜினாமா கடிதத்தை சித்தராமையா வழங்கினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக முதலமைச்சர் பதவியை காங்கிரசின் சித்தராமையா ராஜினாமா செய்தார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். முழு விவரங்கள் என்ன? கர்நாடகா மாநிலத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பனிப்போர் ஓரளவிற்கு சரியாகி இருக்கிறது என்ற ஒரு சமிகை தான் தற்பொழுது கர்நாடகாவின் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தகவலாக இருக்கின்றது. கர்நாடகா மாநிலத்தின் முதல்வராக கடந்த 3 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய சித்தராமையா அவர்கள் தற்பொழுது தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் தற்பொழுது பெங்களூருவில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தின் ஆளுநர் மாளிகைக்கு அவர் சென்று தனது அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். எதற்காக இந்த திடீர் ராஜினாமா என்று கேட்கலாம். வேறு ஒன்றுமே கிடையாது. தனது சகாவாக இருக்கக்கூடிய துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு அந்த முதல்வர் நாற்காலியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ராஜினாமா கடிதம் என்பது தற்பொழுது அவரால் எழுதப்பட்டிருக்கிறது, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக கொடுக்க வேண்டும்? காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான தலைவர்களில் இந்த இருவருமே பார்க்கப்படுகின்றார்கள். கர்நாடகா மாநிலத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் நடந்த பொழுது அத்தனை வேலைகளையும் இறங்கி செய்தவர் டி.கே. சிவகுமார் தான். அதே சூழலில் கர்நாடகா மாநிலத்தின் சமுதாயம் சார்ந்த கணக்கீடுகளை வைத்து பார்த்தால் அதற்கு சித்தராமையா அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எனவே இருவரையும் சமாதானம் செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை எடுத்த முடிவு என்பது 2.5 ஆண்டுகளுக்கு சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு டி.கே. சிவகுமாரும் முதல்வராக இருக்கட்டும் என்பதுதான். ஆனால் 2.5 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகும் சித்தராமையா அந்த முதல்வர் நாற்காலியில் இருந்து இறங்குவதற்கு சற்று யோசனை என்பதை முன்வைத்தார். இது டி.கே. சிவகுமார் தரப்பினருக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்துதான் தொடர்ச்சியாக டெல்லிக்கு படையெடுத்து வந்தார்கள் 2 தரப்பினருமே. அதன் விளைவாக தற்பொழுது டி.கே. சிவகுமார் அவர்கள் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரு முடிவை காங்கிரஸ் கட்சியின் தலைமை எடுத்தது. அதற்கு சம்மதம் தெரிவித்து இசைவு தெரிவித்து தற்பொழுது சித்தராமையா அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நிறைய முக்கியமான கோரிக்கைகள் மற்றும் அவருடைய நிபந்தனைகளுக்கு என்பதும் காங்கிரஸ் தலைமையிடம் முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் புதுசாக அமைய உள்ள கர்நாடகா மாநிலத்தின் அமைச்சரவையில் தனது ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அதிக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அதே போல தனது ஆதரவாளர்களுக்கு பல்வேறு முக்கியமான வாரியங்களின் தலைவர்கள் பதவி போன்றவை எல்லாம் வழங்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் என்பதும் அவருக்கு அவர் வைத்திருந்தார். அதற்கு டி.கே. சிவகுமார் தரப்பு சம்மதம் தெரிவித்ததை அடுத்துதான் இந்த ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு மிக இலகுவாக நடந்த ஒரு தலைமை மாற்றமாக தெரியலாம். ஆனால் அது கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கடினமானது. பெங்களூருவுக்கும் டெல்லிக்கும் அத்தனை விமானங்கள் தொடர்ச்சியாக இதற்காகவே பறந்தது. அத்தனை தலைவர்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சியில் இது இயல்பாக நடக்கக்கூடியது. குஜராத் மாநிலத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே 3 முதல்வர்கள் மாறினார்கள். அதையெல்லாம் அந்த கட்சியில் மிக இயல்பாக நடக்கக்கூடியது. அந்த பவர் டிரான்ஸ்பர் என்பதை பாஜக மிக இலகுவாக செய்வார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே சிக்கல் நிறைந்ததாக தான் இருந்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கூட இந்த சிக்கல் என்பது அவர்களது ஆட்சியே பறிகொடுக்கும் அளவிற்கு கொண்டு போய் சேர்த்தது. குறிப்பாக கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இடையே ஏற்பட்ட அந்த பனிப்போர் என்பது கடைசி வரை டெல்லி தலைமையால் தீர்க்கப்படாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த தவறை கர்நாடகா மாநிலத்தில் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தென் மாநிலம் என்பதுதான் அவர்களுக்கான இப்போதைக்கு அடித்தளமானதாக இருக்கின்றது. தற்பொழுது கேரளாவில் அமைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலும் அவர்கள் ஆட்சி, தெலங்கானாவிலும் அவர்கள் ஆட்சி, தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சி என்பது இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரைக்கும் தென்னிந்தியாவில் ஆந்திரா மட்டும்தான் அவர்கள் கைவசம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே கர்நாடகா ஒருவேளை தங்கள் கைவில் நழுவி போய்விட்டால் அது சிக்கலை கொடுக்கும் என்பதனால் நிதானமாக காய்களை நகர்த்தி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். சித்தராமையா அவரது அந்த பதவியில் இருந்து இறங்குவதற்கு சம்மதம் தெரிவித்ததுதான் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.